நம்முடைய நடுநிலைப்பள்ளியின் சார்பாக அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் 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 வணக்கம். ஆமாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கும்பிடு. அக்கா சரி அக்கா, இனி இந்த வில்ல தூக்கிட்டு நம்ம எந்த தலைப்பை பத்தி பாட வந்திருக்கோம்? அடியா அறிவாளி தங்கச்சி, நம்ம என்ன பாட வந்திருக்கோம் கூட தெரியாம வந்திருக்கே. நம்ம தமிழ்நாடு அரசு கலை திருவிழாவில் இந்த வருஷம் கொடுத்திருக்க தலைப்பு இளையோர் திறன். அடடே, இளையோர் திறன். அப்ப சம்மா நம்ம அதிரடியா பாடணுமே. ஆமா, அதிரடியா பாடுறோம். பெருந்தேவியரும் முத்தமிழும் காத்திரவே, இப்புவியில் இளையோர் திறன் தலைத்திரவே. முப்பெருந்தேவியரும் முத்தமிழும் காத்திரவே, இப்புவியில் இளையோர் திறன் தலைத்திரவே. கலைகளுக்கெல்லாம் அரசியாம் கலைமகளே, உன் பாதம் பணிந்து பாடுகிறோம் பாட்டினையே. பாடுகிறோம் பாட்டினையே. கலைகளுக்கெல்லாம் அரசியாம் கலைமகளே, உன் பாதம் பணிந்து பாடுகிறோம் பாட்டினையே. பாடுகிறோம் பாட்டினையே. வில்லு இது வில்லு, வீர தமிழம் வில்லு. வில்லு இது வில்லு, வீர தமிழம் வில்லு. கேளு 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 இளையோர் திறனை கேளு. கேளு 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 இளையோர் திறனை கேளு. நானும் வீடும் தெரிக்கணும், நம்ம இளையோர் சக்தி வளரணும். நம்ம இளையோர் சக்தி வளரணும். அறிவு ஆற்றல் பெருகணும், நல்ல திறமைகள் எங்கும் ஒளிரணும். இதை பற்றி தான் பாட வந்தோம் ஐயா. இந்த வில்லு பாட்டின் வழியே வந்தோம் ஐயா. எடுத்த உடனே சொல்றீங்களா தங்கச்சி? நம்ம இந்தியாவில தான் அதிக இளைஞர்கள் இருக்காங்க. அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? கனவு காணுங்கள்னு சொன்னாரு. அக்கா, அப்பனா தூக்கத்துல காணுற கனவு தானக்கா? அடி அறிவாளி தங்கச்சி, தூக்கத்துல காணுற கனவு இல்ல, நம்மள தூங்க விடாம செய்யற கனவை காண சொன்னாரு. சரி தங்கச்சி, அதை பத்தி ஒரு பாட்டை எடுத்து விடு. தடையுடைக்கும் வல்லமையதிலே கையில் இருக்குது, புதியன படைக்கும் திறமையதாக சிந்தையில் இருக்குது. இரும்பல் போன்ற உடலும் எஃகு போன்ற மனமும், அதுவே அவர் வெற்றியின் அரணும் ஆகும். ஆமா தங்கச்சி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அந்த திறமையெல்லாம் இப்ப முழுமையா வெளிப்படுதா? கேள்வி நல்ல கேள்விதான் அக்கா. ஆனா அறிவியல் வளர்ச்சின்ற பேர்ல இப்ப இருக்கிற குழந்தைங்களாம் போன கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு டொக்குன்னு தள்ள கையில இருக்கிற ரேகையே தெரிஞ்சு போயிருந்தாக்கா. ஆமா தங்கச்சி, உண்மைதான். தெருவெல்லாம் விளையாடிய குழந்தைங்களையும் வீட்டு உள்ள அடைச்சு போட்டுட்டோம். ஆமா, வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க. ஏன் தங்கச்சி வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க? வீட்டுக்கு வீடு போன் வந்துருச்சுக்கா. எல்லா குழந்தைங்களும் அதை பார்த்துட்டு வெளியே விளையாடவே வரமாட்டேங்கிறாங்க அக்கா. ஆமா தங்கச்சி, இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பொழுதனைக்கும் போனையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதனால விளைச்சல் என்னன்னு அதை வந்து நான் சொல்றேன் தங்கச்சி. சொல்லுங்க அக்கா. சிந்தனை திறன் குறைஞ்சிடுச்சு, உடலும் பளவு போயிடுச்சு, படைப்பாற்றல் மடங்குச்சு, மிச்சம் இருக்கிறது கோபமும் சலிப்பு மட்டும்தான் அக்கா. ஆமா, மிச்சம் இருக்கிறது கோபமும் சலிப்பும் மட்டும்தான். சரி, இன்றைய நிலையை பார்த்தோம். நமது இளையோரின் உண்மையான திறமையும் பெருமையும் சொல்வோமா? சொல்லுங்க அக்கா. சரி தங்கச்சி, சொல்லுறேன் கேளுங்க. நமது இளையோர் களத்தில் இறங்கி உழைத்தால் கல்லையும் சிலையாக்கும் திறன் படைத்தவர்கள். விளையாட்டுத் துறையிலே தடம் பதித்தால் உலகையே திருப்பி பார்க்க வைப்பவர்கள். கலையும் தொழில்நுட்பமும் பேச்சாற்றலும் இளையோர் கையில் இருக்கும் அரிய ஆயுதம். திறமைகள் பல இருக்குதக்கா. ஆனா இப்ப இருக்கிற இளைய தலைமுறை சரியான பாதையில கொண்டு போறாங்களா அக்கா? தங்கச்சி தங்கமான தங்கச்சி, அதுதான் தங்கச்சி வேதனைக்கும் மேல பெரிய வேதனை. அப்படி என்னக்கா பெரிய வேதனை? சொல்லுற தங்கச்சி, என் வேதனையை கேளு. ஆடம்பர மோகத்துல நம்ம உழைப்ப நாமே மறந்தோமே. கற்பனை உலகம் என்றே கண் முன்னே இருக்கும் கடமைகளை இழந்தோமே. திறமைகளை தீட்டாமல் சிதைத்து திசை மாறி நின்றோமே.
மறந்தோம், நேரத்தின் அருமையை உணர மறந்தோம், நமது திறமையை நாமே மறந்தோம் அக்கா. ஆமா தங்கச்சி, உண்மைதான்.